இனிக்கும் நெல்லுச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய் நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழை கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வாழை கிச்சனில் ஒரு ரொம்பவே சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கிராமத்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோகோனட் மில்க் அரைச்சி சேர்க்குறதோ இல்லை மசாலா அரைச்சி சேர்க்குறதோ எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வச்சு சிம்பிளாக இந்த இது செஞ்சிடலாம். அந்த குழம்பு செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 நாள் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே அது கெட்டு போகாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க நம்ம இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். நான் 1 கிலோ கட்லா மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட்லா மீன் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு 2ஆக மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாலாம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்த அந்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 2 கட்டி பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு நல்லா போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தாளிக்கிறப்ப போடுறதுக்காக கருவேப்பிலை. இதுதான் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ஒரு மிளகாய்த்தூள் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பொரியல், சாம்பார், மட்டன், சிக்கன் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மிளகாய்த்தூளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம ஃபைனலாக அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், அதுதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் கடாயை வச்சுட்டு நான் ஆயில் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் எடுங்க, அப்போ தான் மீன் குழம்பு நல்ல ஒரு டேஸ்டியாக நமக்கு சூப்பராக வரும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வெடிக்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக வேறு மாதிரி பண்ணுவாங்க. இது கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைல், கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெந்தயமும் நல்லா வெடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஆனியன், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறமா, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் நம்ம இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறு மட்டும் விட்டுறலாம். இப்போ ஆனியன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயாச்சு. இப்போது நெருக்கி வச்ச பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சமையல் டிப்பு தான் சொல்ல போகிறேன். நம்ம அடைக்கு மாவு அரைக்கிறோம் இல்லையா? அப்போ அடைக்கு மாவு அரைக்கிறப்போ ஒரு கப் இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த அடை நம்ம செய்கிற அடை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இன்னொரு டிப்பு, உங்களுக்கான டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகாய் பஜ்ஜி எல்லாம் செய்கிறப்போ அந்த மிளகாயை கட் பண்ணிவிட்டு 2ஆக உள்ளே கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கடலை மாவு கரைசலில் நம்ம முக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மிளகாய்க்குள்ளே கொஞ்சம் உப்பு, ஓமம், கடலை மாவு, எண்ணெய் இது 4ஐயும் பெசரிட்டு உள்ளே லைட்டாக நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டஃப் வச்சுட்டு மிளகாய் பஜ்ஜி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த 2 டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம சமையல் குறிப்புகளோட நம்ம சின்ன சின்ன சமையல் டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நம்ம வெரைட்டிஸ் பண்ணுறப்பையும். ஸோ அதனால் நம்ம வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வதங்க விடணும். வெங்காயம், தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயில் வதக்கிறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம், தக்காளி பச்சையாக இருந்துடாமல் நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் வதங்கிறதுக்காக நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். கல்லுப்பு இந்த மாதிரி குழம்புக்குலாம் ஆட் பண்ணுறப்போ, நான்வெஜ் குழம்புக்குலாம் கல்லுப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும்.
இல்லை அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற தூள் உப்பு சால்ட்டு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேவையான அளவு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கல்லுப்பு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிளறி விட்டோம் அப்படின்னாவே ஒரு 1 minute to 2 minutesல வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லாவே வந்து வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஓரளவு அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கூட வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சு அந்த மிளகாத்தூளை ஆட் பண்ணிடலாம். அதெல்லாம் சேர்ந்து வெங்காயம் தக்காளியோட மிளகாய்த்தூள் போட்டு வதங்குறப்போ குழம்பு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வரும் உங்களுக்கு. மிளகாய்த்தூள் போட்டுட்டு உடனே நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. நல்லா வந்து மசாலாவோடு சேர்ந்து அந்த மிளகாய்த்தூள் வந்து வதங்கணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயோடு சேர்த்து மிளகாய்த்தூளை வந்து நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ புளி கரைச்சிட்டு அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பழைய புளி, அதாவது லாஸ்ட் இயரோட புளி தான் வந்து எடுத்திருந்தேன். அது வந்து குழம்புக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் எதுவுமே வந்து அரைச்சி வந்து சேர்க்க போகிறதில்ல. அதனால் குழம்போட திக்னஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் பழசாக இருந்தது அப்படின்னா குழம்பு வந்து ஓரளவு நல்ல வந்து திக்னஸாக வந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா ஒரு கிளறி விட்டாச்சு. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு தண்ணியும் வந்து சேர்த்துட்டேன். குழம்பு வந்து அடுத்து வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 minutes வந்து நம்ம வந்து இந்த குழம்பை வந்து கொதிக்க வைக்கலாம். 10 minutes ஆயாச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்தாச்சு. எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சாச்சு. இந்த டைமில் நம்ம மீன் பீசஸ் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் ஃபஸ்ட்டே போட்டோன்னா ரொம்ப அப்படி கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இப்போ ஆட் பண்ணால் போதும். சீக்கிரமாகவே மீனும் வந்து நல்லா சீக்கிரம் குக் ஆகிடும். எல்லா பீஸுமே வந்து நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து மறுபடியும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 minutes வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 20 minutes ஆயாச்சு. இப்போ மூடி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. நல்லாவே வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மீன் வந்து நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஒரு அரை முடி தேங்காயை வந்து பால் எடுத்துகிட்டு தேங்காய் பால் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து தேங்காய் பால்லாம் எதுவும் சேர்க்கலாம். ஏன்னா நாங்கள் இந்த குழம்பு இந்த மெத்தடில் தான் வந்து சாப்பிடுவோம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மீன் குழம்பு வந்து சேவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாதம் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. உங்களுடைய கமெண்ட்களையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாலை. நன்றி, வணக்கம்.